Hi guys, welcome to Tamil Electrotech channel. இன்றைக்கி பார்ப்போம் ஒரு மோட்டர் இன்வெர்ட்டரை வந்து ஒரு வால்யூம் கண்ட்ரோலரை வச்சு எப்படி அதில் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுறதுங்கிறத பற்றி வீடியோவை நாங்கள் இன்றைக்கி பார்ப்போம். ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஆல்ரெடி நாங்கள் செட்டிங்ஸ் எல்லாம் போட்டிருந்தனால இதில் செலக்டர் சுவிட்சை நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். இது ஆன் பண்ணால் இந்த மோட்டர் வேலை செய்யுது, ஆஃப் பண்ணால் வேலை செய்யுதில்ல. ரைட், ஓகே காய்ஸ். இப்போ வந்து இப்போ ஆன் பண்ணால் வேலை செய்யுது. இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. இது ஒரு வால்யூம் கண்ட்ரோல், சரியாக விளங்குதுன்னு. இதில் 3 வயர் வரும். ஒன்று காமன், இன்னொன்று 2 சிக்னல்ஸ்க்கு போகிறது. ரைட், அதாவது கூடின சிக்னலும் குறைஞ்ச சிக்னல் வர்றதுக்கு ஃப்ரீக்வன்சியை வேரியபிள் பண்ணுற 2 இது இருக்குது. இதில் கொமன் வந்து முதலாவது இருக்கிற ரெட் வயர் கொமன். இதில் அடிச்சிருப்பாங்க 1 2 3ன்னு சொல்லி ஒரு சில இதுகளில். அதில் 1ன்றது கொமனாக இருக்கும், அப்படி இல்லாட்டி கொமன் சொல்லி அடித்தே வரும். எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி வால்யூம் கண்ட்ரோல் இதை யூஸ் பண்ணி நாங்கள் பார்ப்போம். ரைட் கேஸ், இப்போ இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொமன் 2வது லைனில் கொமனை கிளிக் பாருங்கள். அதில் கொமனை செலக்ட் பண்ணுங்கள். சிஎம்னு வந்து அது கொமன். ரைட், அடுத்து நம்பர் 1 வந்து அடுத்து இருக்குது விஆருக்கு செலக்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி இருக்குது விஆர்னு சொல்லி விஆருக்கு கொடுங்க. ஃபஸ்ட்டு 3வது வயரை V1க்கு செலக்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், V1க்கு செலக்ட் பண்ணிவிட்டு மோட்டரை ஸ்டார்ட் பண்ணுறேன். ஆனால் மோட்டர் வேலை செய்யுது. இப்போ நம்ம ஸ்பீடை கூட்டுறேன் குறைக்கிறேன், ஒன்றுமே ஆகுதில்லை. இப்போ என்ன செய்யலாம்? அதுக்கும் செட்டிங்ஸ் இருக்குது. நாங்கள் என்னத்தை இதில் இன்சர்ட் பண்ணாலும் அதுக்கான செட்டிங்ஸை நாங்கள் கொடுக்கணும். ஆஃப் பண்ணுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு முதலாவது இருக்குது ஏசிசி, 2வது டிஇசி, அடுத்து ட்ரைவ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீக்வன்சின்னு இருக்குது. ஃப்ரீக்வன்சி தான் நான் இது கொடுக்கணும். ஃப்ரீக்வன்சி என்டர் பண்ணுங்கள். இந்த 0வில் இருக்குது. 0 சொன்னால் நார்மலி இந்த மெஷினில் இருக்கிற ஃப்ரீக்வன்சிக்கு வேலை செய்கிறது. இப்போ நம்ம வால்யூம் கண்ட்ரோல் ஃப்ரீக்வன்சிக்கு மாற்ற போகிறோம். அப்போ 1, அதுக்கு அடுத்து இன்னொன்று பாருங்கள் 2ன்னு இருக்கும். 2 ஓகே, என்டர் பண்ணுங்கள். பிளிங்க் ஆகுது. ஓகேன்னு கேட்குது. ஆமாம், ரைட், ஓகே. இப்போ நாங்கள் அதில் வெளியே வந்துடுவோம். வெளியே வந்து பாருங்கள். இப்போ இங்கேக்கு வந்து அந்த வந்து இங்கேக்கு 10 ஸ்பீட் காட்டுச்சு. இப்போ காட்டுதில்லை, 0வில் தான் இருக்குது. ரைட், இப்போ வந்து நான் ஆன் பண்ணுறேன். இப்போ ஒன்றாகி இருக்குது, ஆனால் மோட்டர் வேலை செய்யுதில்லை. இந்த மெஷின் வேலை செய்யுது, மோட்டர் வேலை செய்யுதில்லை. இப்போ நான் வால்யூமை கொஞ்சம் கூட்டுறேன். பாருங்கள், இப்போ மோட்டர் வேலை செய்யுது. இன்னும் கூட்டுறேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. இன்னும் கூட்டுறேன், இன்னும் ஃபாஸ்ட்டாக வேலை செய்யுது. கூட்டுறேன், இது மேக்ஸிமம் ஸ்பீடில் வேலை செய்யுது. கியர்ட் மோட்டர்னால கொஞ்சம் ஸ்லோவாக தான் வேலை செய்யும். இதே நார்மல் மோட்டராக இருந்தால் 1700 ஸ்பீடில் வேலை செய்யும். இதை நான் குறைக்கிறேன். இந்த குறைஞ்சிட்டு போகுது. குறைக்கிறேன். ஓகேங்க, மோட்டர் நின்றுச்சு. கூட்டுறேன், போடுது. இப்படி தான் கைஸ் ஒரு மோட்டரை வந்து இந்த இன்வெர்ட்டர் மூலியமாக ஒரு கண்ட்ரோல் பண்ணுறது எங்களுக்கு சரியான மாதிரி சரியான ஒர்த்தான ஒரு விஷயம். நீங்களும் இந்த மாதிரி ஒரு இன்வெர்ட்டரை வச்சு ஒரு கேட் என்ன சரி ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணுற ஒரு விஷயங்களுக்கு சரியான மாதிரி எங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் வந்து வால்யூம் கண்ட்ரோலை வச்சு எப்படி ஒரு மோட்டரை கண்ட்ரோல் பண்ணி ஒரு ஸ்பீடை கண்ட்ரோல் பண்ணுன்னு சொல்லி பார்த்தோம். வார நாட்களில் இந்த இன்வெர்ட்டரை வச்சு வேறு என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். ஓ கைஸ், தேங்க்யூ, பாய்.